ஈஸ்வர், ஈஸ்வர் அசோக் வருவானா? வருவான். எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லை. வா அசோக், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எதுக்கு நான் வர சொன்னீங்க? திருட்டு, குடி, ஏமாத்துறது, ஜெயிலு, இப்படி சந்தோஷமா இது மட்டும்தான் சந்தோஷமா அப்படி நினச்சி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்குன்னு காட்டினது நீ தான். அதுக்காக முதல்ல உனக்கு நன்றி. அசோக், இது நியாயமா இது நீ பேசுறது? ஈஸ்வர், நீ என்ன சொல்ற? அசோக், பொண்டாட்டி முகத்தில் நீ மறந்துட்ட. நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் செஞ்ச. அதுக்காக 10 லட்ச ரூபா ஒப்பந்தம் செஞ்சு 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன். கோடீஸ்வரன் நிர்மலாவை உனக்கு நான் மனைவியாக்கினேன். எதுக்காக? நிர்மலா சொத்துக்கு நான் சொந்தக்காரனும் ஆகணும். அதுக்காகத்தான் உன்னை நான் அங்கே அனுப்புனேன். ஆனால் நீ நம்ம ஒப்பந்தத்தை குழி தோஞ்சி புதைச்சிட்ட. ஏண்டா, விதை போடுறது நானு, விளையிறது அறுக்கிறது நீயா? நியாயமா இது? நீயே சொல்லுப்பா. சாரி ஈஸ்வர், இப்போ நான் பழைய அசோக் இல்லை. பழசோ புதுசோ எனக்கு தெரியாது. எனக்கு தேவை சொத்து. அடுத்த வருஷத்துக்கு ஆசைப்படுறது தப்பு ஈஸ்வர். உனக்கு உன் அட்வைஸ் எனக்கு தேவையில்லை ஈஸ்வர். நிர்மலாவோட சொத்துக்கு நான் சொந்தக்காரன் இல்லை. தாலி கட்டிட்டா மாணவியோட சொத்து புருஷனுக்கு சொந்தம். ஈஸ்வர், இல்லாத ஒரு விஷயத்த கேட்டு என்னை துன்புறுத்துறது ரொம்ப தப்பு ஈஸ்வர். அசோக், நம்ம ஒப்பந்தத்தைப்படி 5 லட்சம் தரேன். நிர்மலாவை என்கிட்ட விட்டு. சொன்ன வேண்டாம். நமக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்கு. அந்த நட்பு பாழாக நினைக்கிறேன். இனிமே தப்பா பேசாத. உன் நட்பெல்லாம் எனக்கு தேவையில்லை அசோக். எனக்கு சொத்து தான் தேவை. உன்னால முடியுமா? முடியாதா? முடியாது. உன் கையெழுத்து போட்ட வெத்து பத்திரம் என்கிட்ட இருக்கிறது மறந்துடாத. நான் கோர்ட்டுக்கு போவேன், புரிஞ்சுக்க. ஓ, கோர்ட்டுக்கு போறியா? போ, 2 பேருமே கோர்ட்ல சந்திப்போம். நான் வரேன். ஒரு நிமிஷம். குரு, உள்ள பீரோல இது இருக்கு, பத்திரிக்கை எடுத்து வா. இது படிச்சு பாரு. இல்ல இல்ல இல்ல, இது பொய் ஈஸ்வர். இது பொய்யான டாக்குமெண்ட். தாய் மேல சத்தியமா இது உண்மை. வேணா உன் பொண்டாட்டிக்கு இதயத்துல ஓட்டு இருக்கு. வேணும்னா இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவா. உனக்கு நம்பிக்கை இல்ல, போய் டாக்டர் போய் கேட்டு பாரு. நோ நோ, நான் நம்ப மாட்டேன். நம்பவே மாட்டேன். ஈஸ்வர், சொத்து நமக்கு கிடைக்குமா?
கிடைக்காதா? பங்கா? அவனை என் காலில் விழ வைக்கிறேன். கூடி சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். எப்படி ஈஸ்வர்? இப்ப 25 லட்ச ரூபா பணத்துக்கு என்ன பண்றது? ஒரே குழப்பமா இருக்க. ஈஸ்வர் நல்லா யோசி. ஏதாவது வரையில் நிச்சயமா பணம் கிடைக்கும். என்ன பண்றது? ஈஸ்வர் தண்ணி அடிச்சாதான் ஐடியா கிடைக்கும். போலாமா பார்ட்டிக்கு? அப்படிங்கிற? எஸ். சரி. நாளை காலை வரை நான் உன் விருந்தாளிதான். என்னை பக்குவமா பத்திரமா வச்சுக்கோ. மின்னும் கண்ணை கண்டா துள்ளும் இடையை கண்டா போதை தாரும் மாறாயறுதடி அச்சச்சோ. சொல்லவே வேணாவா கிக்கா ரக்கம்மா ராரா ராரா அடி எக்கா சக்கா எக்கா சக்கா எக்கா சக்கா. சொர்க்கம் ஏற்றும் ஏணி இந்த காலம் மீண்டும் கையில் வந்து சேருமா. கொக்கோகம் படிக்கலாம் கிக்கா ரக்கம்மா ராரா ரக்கம்மா ராரா ரக்கம்மா குடி எக்க சக்கா எக்க சக்கா. வெளியே போனவரை இன்னும் காணோம். மழை வேற இவ்வளோ பெய்யுது. எங்க போயிருப்பாரு? இன்னைக்கு வேற சரியான மழை. இன்னும் அசோக் வரலையாமா?
அது எங்கேயாவது மலைக்கு ஒதுங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லைங்க சித்தப்பா, இன்னும் அவர் வரல. வந்திருக்கணுமே நேரம். உங்ககிட்ட சொல்லாம அவர் எங்கேயும் போக மாட்டாரு. எங்க போனாரு? இல்லை நான் வரேன் தான் சொன்னேன். அதனால தான் நான் ஒரு வேலை இருந்தது போய் பாட்டு வந்தேன். இன்னும் காணாம. சின்ன குழந்தைங்க தான் மலையில் நனைய ஆசைப்படுவாங்க. நீங்க என்ன சின்ன குழந்தையா? இங்க பாருங்க, மலையில நனைஞ்சு காய்ச்சல் வந்துருச்சுன்னா அப்புறம் யாரு பாப்பா? ஏங்க இந்த பக்கம் திரும்ப. என்னங்க ஏதோ வாசம் வருது, குடிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க, குடிச்சிருக்கீங்களா? இனிமே குடிக்கவே மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணிட்டு இப்படி குடிக்க உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? முடியாதுங்க, உங்களை திருத்தவே முடியாது. நீங்க எப்படியோ குடிச்சிட்டு எங்கேயோ விழுந்து கிடங்க. ஏய், ஏன்டா அந்த பொண்ணோட மனசை நோகடிச்சுக்கிட்டே இருக்கிற? மாமா, ஏ அசோக், என்னடா ஆச்சு? ஏன்டா அழுவுற? என்ன நடந்தது? என்ன மாமா தப்பு? இந்த பாலா போன கடவுள் என்ன மட்டும் துரத்தி துரத்தி தண்டிக்கிறான். நான் பிறந்ததும் எங்க அப்பாவே இழந்துட்டேன், எங்க அம்மாவும் பாதியில விட்டுட்டு போயிட்டேன். இப்ப நிர்மலா ஏய் அசோக், என்னடா சொல்ற? விவரமா சொல்ற. திருவிழாக்குது ஹார்ட்டில் ஓட்ட இருக்காவுமா, ஆப்ரேஷன் பண்ணாலும் உழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அட கடவுளே முருகா, இது என்னடா சோதனை? ஏன்னா நமக்கு மட்டும் என்ன நடக்குது? ஏய் அழுவாதடா, நிர்மலாக்கு ஒன்றே ஆகுறா, பார்த்துக்கலாம்டா, அழுவாது. என்ன குருடனாக்கி கண் பார்வை கொடுத்தது அந்த கடவுள் தான். மறுபடியும் என்ன குருடனாக்கி என் வாழ்க்கையை இருட்டாக ஆசைப்படுறாடு. என்ன மாமா நான் பாவம் பண்ண. குப்பமேடு கோயிலாச்சு, குப்பமேடு கோயிலாச்சு. கோயில கர்ப்பகரம் இருக்கு, ஆனா அந்த கர்ப்பகரத்துல சாமி இல்லை பாபா. மாமா ஒண்ணு மட்டும், நிர்மலாக்கு முன்ன செத்துறேன் மாமா. என்னங்க குத்தம்மா ஏன் குத்தம்மா, யார நானும் குத்தம் சொல்ல. உன் குத்தம்மா ஏன் குத்தம்மா, யார நானும் குத்தம் சொல்ல. பச்சை பசுஞ்சோலையிலே பாடி வந்த பைங்கிளியே, இன்று நடப்பாதையிலே வாழ்வதென்ன மூலையிலே. கொத்து நெறிஞ்சி முள்ளு
என்னாலும் சோகமம்மா தீராத தாகமம்மா. நீயா? என் அடியாள் எங்க? வாயை மூடு. இப்ப என் புருஷன் மணக்கிற சந்தனம், ஒளி வீசுற மாணிக்கம். இங்க பாரு, உங்ககிட்ட விட்ட சவால்ல நான் ஜெயிச்சிட்டேன், நீ தோத்துட்ட. தோல்வியா? எனக்கா? நெவர். வீண் பேச்சு வேண்டாம், நீங்க இருந்து போலாம். அவசரப்படாத நிர்மலா. உன் புருஷனுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருக்குது. அதுக்கு தீர்ப்பு சொல்ற நீதிபதியே நீதான். உன் புருஷனை காப்பாத்துறதும் ஜெயிலுக்கு அனுப்புறதும் உன் கையில் தான் இருக்கு. நீ நீ என்ன சொல்ற? பார், இதை பார், இதை படிச்சு பார், எல்லாம் நல்லா தெளிவா தெரியும். இது என்ன? உன் புருஷன் என்கிட்ட கடனா வாங்கின 10 லட்ச ரூபாய்க்கு இந்த பத்திரம் தான் சாட்சி. இல்ல, நான் நம்ப மாட்டேன், நீ பொய் சொல்ற. நிர்மலா, உங்ககிட்டயே நீதி கிடைக்கணும் வந்தேன். நீ நம்ப மாட்டேங்கிற. எனக்கு வேற வழி இல்லை, நான் கோர்ட்டுக்கு தான் போகணும். உன் புருஷன் செஞ்ச கொலை திருட்டு எல்லாமே சொல்லிடுவேன். நிச்சயமா உன் புருஷனுக்கு 1000 தான் கிடைக்கும். நான் வரேன். வேண்டாம், உன்னை கை எடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. இங்க பாரு, உனக்கு பணம் தானே வேணும், நான் தரேன். பரவாயில்லையே, உன் புருஷன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க. எனக்கு அது நினைக்கும் போது போறாம இருக்குது. நிர்மலா, பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிக்க. பாரு, வந்த விஷயம் அசோக்கு தெரிய வேண்டாம். ஆமா, பணம் எப்போ தரேன்? எனக்கு 2 நாள் டைம் கொடு. தரேன் நிர்மலா, உனக்கு டைம் தரேன். உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏமாத்தின அப்புறம் காலம் முழுக்க உன் புருஷன் ஜெயிலு தான், அதை ஞாபகம் வச்சுக்க. ராஜா மில்லுக்கு வரானா? ஏதாவது உங்ககிட்ட பேசுறானா? அவன் என்கிட்ட எங்கம்மா பேசுகிறான்? ஏங்க, நான் ஒன்று சொன்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம மாப்பிள்ளைய நம்ம மில்லில் பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்துடலாமா? அவன் வந்து பேசுகிறதாம்மா சேர்க்க முடியும். அவன் என்னது பார்த்து பேசுறதே இல்லையே. இல்லைங்க, நான் சொன்னது நம்ம மாப்பிள்ளைய. சரிம்மா, நீ சொன்ன சரி பார்வதி, சேர்த்துக்கலாம். அடே வாமா நிர்மலா. ஏம்மா ஏம்மா என்னம்மா நீ மட்டும் வந்திருக்கிற? மாப்பிள்ளைங்கம்மா வரலப்பா, நான் மட்டும்தான் வந்தேன். சரி இருமா, குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்து வரேன். வேண்டாம்மா. வேண்டாமா? ஏம்மா முகமெல்லாம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு, என்னாச்சு? அம்மா, அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னம்மா சொல்லுமா. அப்பா, எனக்கு சேர வேண்டிய சொத்தை எங்கிட்டே பிரிச்சு கொடுத்துருங்கப்பா. ஏம்மா, மாப்பிள்ளை வாங்கிட்டு சொன்னாராம்மா? ஐயோ இல்லப்பா, நான் இங்க வந்தது அவருக்கு தெரியாது. நான் தான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏம்மா, சொத்து உனக்கு தரது வச்சிருக்கிறோம், எங்க மேல நம்பிக்கை இல்லையாம்மா உனக்கு? அப்பா, என் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. என்னம்மா சொல்ற? அம்மா, அப்பா, நீங்க என்கிட்ட மறைச்சாலும் நான் இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறேன், எனக்கு தெரியும்ப்பா. இங்க பாருங்கப்பா, பணம் இல்லாம தான் என் புருஷன் திருடுனா மாறினா. நான் செத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் அப்படி மாறக்கூடாதுப்பா. அதனாலதான் சொத்தை வாங்கி அவர் பேரை எழுதி வைக்கலான்னு வந்தேன். என்ன பார்வதி,
நீ என்னம்மா இப்படி சொல்ற? உனக்கு ஒன்றும் ஆகாது. நீ நல்ல குணமாயி 2 பேரும் 100 வருஷத்துக்கு சந்தோஷமா வாழ்வீங்கம்மா. அப்பா தயவு செஞ்சு தர மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்கப்பா. பார்வதி, பாப்பாவுக்கு சரியான நகை சொத்து எல்லா பத்திரம் பணம் எல்லாமே இருக்குது. எப்படி பார்வதி பாப்பா கொடுத்தலாம்? ஏம்மா உனக்கு என் சொத்துல பாதி பிரிச்சு எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நகை பணம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. போய் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்து சந்தோஷமா வாழுங்கம்மா. அப்பா தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்கப்பா. இல்லம்மா அப்படி ஒன்றும் நினைக்கலாமா. என்னைக்காவது இல்லை உன் சொத்து தாம்மா. கொஞ்சம் பொறுமையாக தரலான்னு பார்த்தேன். அப்புறம் இந்த நிலைமை சொல்லாமல் எப்படிம்மா நம்ம மனசு கேட்கும்? அப்பா அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தா நான் உங்களுக்கே மகளா பிறக்கணும்ப்பா. அழுவா 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 அழுவாம்மா. என்னாச்சு? ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏய் சத்தம் போடுறா. ஏய் வா வேஷம் கலைஞ்சிருச்சுடி. இன்னும் எதுக்குடி நடிக்கிற? ஏய் வா மேலே தப்பு இல்லடி, இல்லை ஏன் மேலே தப்பு. உன்னை கல்யாணம் பண்ண பாரு, ஏன் தப்புடி அது. என் தங்கச்சிய உன் அண்ணன் லவ் பண்ணுறேன்னு சொல்லி துரத்திக்கிட்டு இருந்தான். எங்கள் அண்ணனை வேணாம் உன் தங்கச்சிய. புரியுது, எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எங்க அண்ணன் உங்க தங்கச்சியை காதலிச்சா, ஆனா உங்க தங்கச்சி என் அண்ணனை அவமானப்படுத்தினா, என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தினா. அதனால அவ வாழ்க்கை அழுக்கணும்னு நினைச்சோம். இப்ப என்ன அதுக்கு? என்ன அதுக்கா? ஏய் உன்னெல்லாம் உன் கூட குடும்பத்தை எனக்கு கேவலமாக இருக்குடி. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? இந்த வீட்டை விட்டு கிளம்புடி. உனக்கு தண்டனையே விவாகரத்து தாண்டி. என்னங்க என்ன சொல்றீங்க? நான் உங்களை ஆசாசியா காதலிச்சேன், உங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்க அண்ணன் கஷ்டப்பட்டாருன்றதுக்காக நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக நம்ம பிரிஞ்சு போறத முறையா? இங்க பாருங்க, நான் செஞ்ச தப்பு தான். தயவு செஞ்சு என்ன விட்டு போயிடாதீங்க. உங்க காலை விழுந்து மன்னிப்பு கேளுங்க. போடி. எனக்கு சொல்றத கேளுங்க. போடி. கேளுங்க. என்னங்க கோயிலுக்கு போனீங்களா? ஆமாம். ஏங்க நான் பொழைச்சிக்கவேண்ணா? ஏய் இதெல்லாம் சொல்லாத, பயப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது. என்னங்க இரு போச்சுறேன், போச்சுக்கோ. நீங்களே வச்சு விடுங்க. ஏங்க நான் பொழைச்சிக்கவேண்ணா? உனக்கு ஒன்றும் ஆகாது தங்கம், ஒன்றும் ஆகாது. ஏங்க என்னம்மா? நான் செத்துட்டா? நிர்மலா வேண்டாம் நிர்மலா, என்ன பேச விடுங்க. நான் செத்துட்டா
நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்க. உங்க மனசுலயும் உங்க வாழ்க்கையிலயும் நான் ஒருத்தி மட்டும் தாங்க இருக்கணும். நிர்மலா, கல்யாணத்துக்கு முந்தி என்னென்னவோ செய்ய தப்பெல்லாம் பண்ணு. கல்யாணத்துக்கு பிறகும் உன்னை முழுசும் புரிஞ்சுக்காம என்னென்னவோ தப்பு செஞ்சு, ஆனால் உன்னை முழுசும் தெரிஞ்சு உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நிர்மலா, கண்கள் இருந்தும் எனக்கு பார்வை இல்லை. என் கண்ணே நீதான் நிர்மலா. கண்டிப்பா உனக்கு நடக்கிற ஆப்ரேஷன் சக்சஸ் ஆகும். இந்த கவலமலை முருகன் நிச்சயமா நமக்கு ஒரு நல்ல வழி விடுவாரு. வெற்றி 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 குரு வெற்றி. எனக்கு 50 லட்சம் ரூபா கிடைச்சிருச்சு. வெற்றி குரு வெற்றி. நிர்மலா உனக்கு கொடுத்த பணத்தை அசோக் சொல்லிட்டா. உயிரே போனாலும் நிர்மலா அசோக்கிட்ட சொல்ல மாட்டா. ஈஸ்வர் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி உன் தங்கச்சி வீட்டில் பணம் வாங்கினியே, அவன் மேல சந்தேகம் வந்துருச்சு. பணத்தை திருப்பி கேட்டால் என்ன செய்வ? ஏய், என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளைக்கும் நான் தெய்வம். தெய்வம் துரோகம் செய்யுமா? ஸோ அவங்க என் மேலே சந்தேகப்படவே மாட்டேன். என் தங்கச்சி அதையே மீறி சந்தேகம் வந்து என்ன பண்ண போற? அது எப்படி சமாளிக்கணும் எனக்கெல்லாம் தெரியும். அண்ணா, நீ அயோக்கியன்னு என் புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சு. சுமதி, இங்க பாரு, உன் இருட்டுற வாழ்க்கை இந்த வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. பணத்துக்காக ஆசைப்பட்டு அநியாயமா என் வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணிட்டியே. என் புருஷன் என்ன டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப என்ன பண்ண போற? அவன் என்ன டைவர்ஸ் பண்றது? நீ டைவர்ஸ் வாங்கிடு. உனக்கு ஒரு கோடீஸ்வரர் மாப்பிள்ளைய பார்த்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எல்லாம் ஒரு அண்ணனா? கூட பிறந்த தங்கச்சிய விவாகரத்து பண்ணிட்டு வா, இன்னொருத்தர கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றியே. உன்னால அண்ணன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. இங்க பாரு, ஏன் புருஷ கையிலேயே செத்தாலும் சாவேனே தவிர ஓ வீட்டுல நான் வாழ வெட்டிய வாழ மாட்டேன். ஒரு மனுஷன். ஈஸ்வர், ஈஸ்வர் உனக்கு இருக்க ஒரே தங்கச்சி, அந்த உறவு முடிஞ்சு போச்சு. குரு, நட்சத்திரம் உதிர்ந்து வானம் மண்ணில் விழுவாது. எனக்கு தங்கச்சி வேண்டாம், சொந்த பந்தம் எதுவும் வேண்டாம். எனக்கு தேவை பணம், பணம், பணம் மட்டும் தான் தேவை. ஈஸ்வர், நிர்மலா கொடுத்த 50 லட்சம் ரூபாய எனக்கு எவ்வளவு பங்கு தர போற? உனக்கா? குரு, உழைக்கிறவனுக்கு மட்டும்தான் கூலி. உனக்கு 5 நையா பைசா தரமாட்டேன், புரிஞ்சுக்க. வேண்டாம் ஈஸ்வர், வேண்டாம். பணத்தை 2ஆ பிரி.
இல்லைன்னா மோசமான விளைவுகள் ஏற்படும். என்ன குரு மிரட்டுறியா? ஈஸ்வர் தர முடியுமா முடியாதா? முடியாது. என்ன பண்ணுவ? வேணா ஈஸ்வர முடியாது. முடியாதுடா. முடியாது. முடியாது. எல்லாம் எனக்கு பல லட்சம் எனக்கு தான் சொந்தம். இந்த இடத்த விட்ட முதல்ல காலி பண்றேன். நிர்மலா எப்படிமா இருக்கு? உனக்கு எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேண்ணா. இதுங்க மறந்தே போயிட்டு பாருங்க, நம்ம பழனிமலை முருகன் கோயிலுக்கு நம்ம பொண்ணுக்கு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னா 15 பவுன் நகை போடுறதா வேண்டியிருக்கேன். பவுனை கொண்டு போய் போடணும், புரியுதா? சரி பார்வதி, 15 பவுனா 25 பவுனா போட்டுடலாம். நிர்மலா நல்லா இருக்கியா? என்ன பண்ற? நல்லா இருக்கேண்ணா. நான் மில்லுக்கு போயிட்டு வரேன்பா. சரிப்பா. இங்க எதுக்கு வந்த? நீ வெளியே போலாம். மாமா நான் பண்ண தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. செய்த தப்ப உணர்ந்துட்டா அதை தப்ப மன்னித்தாமா அவனை தண்டிக்க கூடாது. மாமா அத்தை எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ உடம்பு நல்லா இருக்காது. நல்லா இருக்கேன். வாங்க டாக்டர். வாங்க வாங்க. நிர்மலா இனிமேல் பயப்படாத. கொடுத்த டேப்லெட்டையும் டானிக்கும் வேலைக்கு கரெக்டாக சாப்பிடுங்க. ஒன்றும் பயப்படுற மாதிரி இருக்காது. டாக்டர் என் பொண்ணுக்கு மறுவாழ்வு கொடுத்தீங்க டாக்டர். நீங்கள் தான் டாக்டர், எனக்கு தெய்வ கடவுள் மாதிரி டாக்டர். நான் மட்டும் இல்லை, இந்த கபிலர் மலை நீங்கள் வேண்டின முருகன் தான் நிர்மலாவை காப்பாற்றிருக்கு. சோமசுந்தரம் இந்தாங்க, நீங்கள் டாக்டருக்காக கொடுத்த 5 லட்சம் கொடுத்தீங்களா செக்கு, திருப்பி நல்லபடியாக வச்சுங்க. ஏன் டாக்டர் திருப்பி தரீங்க? உங்கள் மருமகன் 5 லட்சம் செக் கொடுத்தாரு. அவர் 5 லட்சம் எங்கே டாக்டர் போவார்? நிர்மலா நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்கம்மா, நான் வரேன். அம்மா இந்த மாத்திரையை டாக்டர் சொன்ன மாதிரி சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுமா. ஏமா 5 லட்சம் ஏதுமா? மாப்பிள்ளை அவரே காசுலாம் வந்தார், எப்படிமா கொடுத்தாரு? அதான்ப்பா எனக்கும் தெரியல. சார் இது சோமசுந்தர சார் வீடு தானே? ஆமாங்க. அசோக் சார் இருக்காங்களா? அசோக் சார் கொஞ்சம் வெளியே போயிருக்காருங்க. சார் என் பேர் மனோ. நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிற காரணமே அசோக் சார் தான். என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க, நான் காதல் தோல்வியால் சாக போகிறப்ப என்னை அசோக் சார் தான் வந்து காப்பாற்றி எனக்கு புத்திமதியெல்லாம் சொல்லி எனக்கு வாழ வச்சார். எனக்கு சிறுநீரகம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போது உயிருக்கு நான் போராடிட்டு இருக்கிறப்ப உடனே வந்து எனக்காக அவரோட சிறுநீரகத்தை கொடுத்து என்னை மறுபடியும் காப்பாற்றி விட்டார். என் மனைவிக்கு இதயத்தில் ஆப்ரேஷன் பண்ணணும், உடனே ஒரு 5 லட்சம் தேவைப்படுது, கடனை கொடுத்து உதவுங்கன்னு அவர் சொன்னார். அதை சொல்லிட்டு உடனே சிறுநீரகத்தை கொடுத்துட்டு நான் கேட்குறேன்னு சொல்லி தப்பாக நினைக்காதுங்கன்னு சொன்ன உடனே என் ஹார்ட் அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு.
என்னை வாழ வச்ச தெய்வத்துக்கு 5 லட்சம் என்ன 5 கோடியே தரலாம். இன்னைக்கு நான் காரு வீடு பங்களான்னு சந்தோஷமா இருக்கிறேன். அதுக்கு காரணம் அவர் அசோக் சார் மட்டும்தான். எனக்கு பெங்களூர்ல ஒரு ஐடி கம்பெனி இருக்குது. அவரை நான் மேனேஜரா அவர் உட்கார வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவர்கிட்ட நான் வந்ததா மட்டும் சொல்லுங்க, நான் நாளைக்கு வரேன். ரொம்ப சந்தோஷங்க. சரிங்க. அம்மா, அவர் எனக்காக நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிம்மா. அப்படியா? ஆ இது என்னங்க இந்த மாதிரி சரி, நான் உடனே வரேன் சார். உடனே வரேன் சார். அப்பா, என்னாச்சு? ஈஸ்வர யாரையும் கத்தியால் குத்திட்டாங்களா? ஐயோ, அண்ணனுக்கு என்னாச்சு? நான் போயே ஆகணும். உடனே வாங்க போகலாம். இங்கே இருமா, அம்மா போயிட்டு வந்துடுறேன், பத்திரமா இரு. வாங்க வாங்க ஏங்க வாங்க, நான் பேசி ஏங்க, நீங்க எனக்காக இப்பதாங்க மனோகர் வந்துட்டு போனாரு. அவரு நடந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாருங்க. நிர்மலா, அந்த பரமசிவன் பார்வதிக்கு உடம்புல பாதியை கொடுத்தான். நான் சாதாரண மனுஷன்தான். என்னால் ஒரு சிறுமுகம் தான் உனக்கு கொடுக்க முடிஞ்சது. நிர்மலா, உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன். நிர்மலா, ஏங்க, நிஜம் இல்லைனா நிழல் இல்லைங்க. அதே மாதிரிதான் வானம் இல்லைனா அந்த நிலவு இல்லை. நீங்க இல்லைனா நான் இல்லைங்க. அப்படிலாம் சொல்லாத நிர்மலா. புத்தனுக்கு ஞானம் தந்தது அந்த போதி மரம்னு படிச்சிருக்கோம். ஆனால் எனக்கு ஞானம் தந்தது நீதான் நிர்மலா. என்னோட போதி மரம் நீதான் நிர்மலா. நீ எனக்கு மலை, ஜில்லுன்னு பெய்கிற மலை, காஞ்சு போன மரமாக இருந்த என்ன மீண்டும் துளிர்க்க வச்சு நீ பசுமையாக்குன மலை நீ. சாக்கடையாக இருந்த என்ன மனுஷனாக்குன தெய்வம் நீ நிர்மலா. ஏங்க, எனக்கு கோயில் தெய்வம் எல்லாமே நீங்க தாங்க. இங்க பாருங்க, நீங்க எனக்கு வேணும். ஏங்க, காலம் பூரா நான் உங்க நெஞ்சிலேயே சாஞ்சிக்கணுங்க. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. கபிலர்மலையில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு அனைத்து அரசியல் தலைவர்கள், கட்சி நிர்வாகிகள், சமூக சேவை அமைப்புகள் மற்றும் இந்த பகுதியை சேர்ந்த அனைத்து பொதுமக்கள் மற்றும் இந்த இடத்திலும் நாடகம் நடத்த ஒத்துழைப்பளித்து இடத்தை அளித்த மதிப்புக்குரிய இட உரிமையாளர்களுக்கும், நமது நிகழ்ச்சி இவ்வளவு நேரம் நடைபெற உறுதுணையாக இருந்து பாதுகாப்பளித்த நமது பரமத்தியூர் சரக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அம்மா அவர்களுக்கும், நமது பரவத்தி காவல் ஆய்வாளர் அம்மா அவர்களுக்கும், ஜேடர்பாளையம் உதவி ஆய்வாளர் அம்மா அவர்களுக்கும் எங்களது பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு புதிய கதை கருவை வைத்து நாம் நாடகம் நடத்தி வருகிறோம். இந்த ஆண்டும் ஒரு புதிய கதைக்கரு வைத்து நடத்த வேண்டும் என்ற ஆவலின் காரணமாக ஒரு குடும்ப சித்திரத்தை உங்கள் முன் நாங்கள் படைத்திருந்தோம். உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் தயவு செய்து மன்னிக்கவும். அடுத்த ஆண்டும் இதே இடத்தில் மீண்டும் நாம் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக மேடை பந்தல் அமைத்து ஒளி அமைத்து ஏற்பாடு செய்து உதவி செய்து கொண்டிருக்கும் வெங்கரையம்மன் சீன் கம்பெனி உரிமையாளர் அவர்களுக்கும் அதனுடைய பணியாளர்களுக்கும் அன்பு தம்பிகளுக்கும் அண்ணன்மார்களுக்கும் எங்கள் நன்றி. அதேபோல இந்த நிகழ்வை முழுமையாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் அன்பு நண்பர் தேவனுடைய சக்திவேல் மற்றும் குணா மற்றும் உத்திரசாமி, அதே போல நம்ம நாடகத்திற்கு இசையால் தனது வலுவை சேர்த்த மரியாதைக்குரிய முத்துக்காப்பட்டி சீனி அண்ணா, நமது நாடகத்தில் நடித்த சகோதரிகள் வனஜாக்கா, மீனாக்கா, காவ்யா, காயத்ரி, ரேகா உள்ளிட்ட சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த இடத்தில் குறுகிய காலத்தில் நாடகம் நடத்த உதவி செய்த எனது அருமை நண்பர் திரு மதிப்புக்குரிய திரு ஜெயம் தங்கராசு அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக எனக்கு பக்கபலமாக இருந்து பேருதவி செய்த திரு மதிப்புக்குரிய அன்பு அண்ணன் திரு NK ரவி மற்றும் என்னுடைய குருநாதர் மதிப்புக்குரிய கேப்டன் செல்வா என்கிற செல்வராஜ், எனது அன்பு நண்பர்கள் பிரபாகரன், பூபாலன் ஆகியோருக்கும் என நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இதில் ஏதேனும் பெயர் விடுபட்டிருந்தால் தயவு செய்து மன்னிக்கவும். வேண்டுமென்று உங்கள் பெயர் விடுபடவில்லை. அதே போல ஆரம்பத்திலிருந்து உடன் ஒத்துழைப்பு கொடுத்த எனது உடன்பிறவா சகோதரர் அன்பு தம்பி மரியாதைக்குரிய S மணி அவர்களுக்கும், இங்கு திடீரென வந்திருந்தாலும் நமக்காக நடித்து கொடுத்த அனைத்து அன்பு சகோதரர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்கொடையை வாரி வாரி வழங்கிய அனைத்து அரசியல் பிரமுகர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, மீண்டும் இனி வரும் காலங்களில் இதைவிட சிறப்பாக நடத்த உங்கள் ஆதரவையும் அன்பையும் ஒத்துழைப்பையும் கோருகிறோம். இது முடிவல்ல, ஆரம்பம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.